ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டு மாடி தோட்டம் தான் பார்க்க போறோம். மாடி வந்து ரொம்ப பெரிய மாடியெல்லாம் கிடையாது. போர்டிகோ சைஸ் தான் மாடியில வந்து மேலே இடம் விட்டுருக்குறோம். அவ்வளோதான் வெயில் இருக்குமே. மத்த இடங்கள் ஃபுல்லாவே ஓடு போட்டிருக்கிறோம். அதனால வந்து செடி ரொம்ப அதிகமாலாம் வைக்க முடியாது. கொஞ்சம் திட்டமா தான் வச்சிருப்பேன். இந்த செடி எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் நடல. நடுறதுக்கான டைம் இல்ல. இது வந்து மூக்குத்தி பூவை விட கொஞ்சம் பெரிய ரோஸு. ஆரஞ்சு கலர் அண்டு எல்லோ வந்து மிக்ஸ்டு மாரி இருக்கும். ஆனா, இதில ரெட் கலர்ல இங்க் தெளிச்ச மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். பூ வந்து ஒவ்வொரு டைம் பூக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இப்ப மாடியிலே வந்து மேல கட்டைக்கு மேல வச்சிருக்கிற செடியெல்லாம் பார்க்கலாம். இதில தொட்டியில நான் வந்து ரெட்டு கனகாமரம் வச்சிருக்கிறேன். இங்க தெருவுல ஒருத்தவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கி வச்சேன். அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, டியூப் ரோஸு. இந்த டியூப் ரோஸ் நான் எப்பவே வச்சுட்டேன். ஆனா, இது கூட சங்குப்பூ செடி ஒரு 4 விதை போட்டிருந்தேன். அந்த 4மே முளைச்சிக்கிச்சு. ஒரு 3 செடிய அப்படியே மத்தவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டேன். ஆனா, அந்த ஒரு செடி மட்டும் இருந்தது. இந்த செடி அது வளரவே விடல. அதுக்கு பக்கத்தில வந்து பார்த்திங்கன்னா, நார்மல் கனகாமரம் ஆரஞ்சு கலரு. இது வந்து அதுக்கு அடுத்த தொட்டி. அதுக்கு பக்கத்திலே வந்து இந்த சங்குப்பூ பூத்திருந்தது இல்லையா? அதில் ஒரு செடி மட்டும் பிடுங்கி இதில் நட்டு வச்சுட்டேன். இதில் இப்போ தான் துளிர் வந்திருக்குது. ஏன்னா நட்டு வச்ச உடனேமே வெயில் வேறு ஜாஸ்தியாக இருந்ததுனால துளிர் வராமல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்து வந்துருச்சு. இதிலவே வந்து இன்னொரு செடி இந்த களைச்செடி மாதிரி வளர்ந்தது தான். இதையுமே பிடுங்கி நட்டு வைக்கணும். மாடியில் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டியையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த செடி எல்லாமே பிடுங்கி கீழே நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கையோடவே நான் வீடியோ எடுத்துட்டு அந்த செடியுமே நான் பிடுங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது புதினா. கிட்டத்தட்ட என்கிட்ட ரொம்ப வருஷமாக ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறது இந்த புதினா செடி. இது வந்து இந்த வெயிலில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வெயில் இல்லாத ஒரு நார்மல் வெயிலோ பனி டைமில் நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக தழைய வளர்ந்துருந்தது. இதில் இருக்கிற இந்த களைச்செடி பேர் அம்மான் பச்சரிசி. நான் வந்து இந்த கீரை ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா இந்த செடிங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு இதையுமே மிக்ஸ் பண்ணி சமைச்சிருவேன். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வளர விட்டுருப்பேன். இப்போ கீரை சமைக்கிறேன் அப்படின்னும்போது இதெல்லாம் சேர்த்து போட்டுருவேன். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன்னா, கீரை கட் பண்ணிக்கிட்டு பாக்கி இந்த வேர் அப்படியே வேறு ஏதாவது தொட்டிலையோ ஒரு இடத்துலையோ நான் நட்டு வச்சுருவேன். இது மாட்டுக்கு தானாகவே வளர்ந்துடும். இந்த பருப்பு கீரையோட இலை இப்படி தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக எட்ட இருக்கும். கொஞ்சம் இதை நம்ம எடுத்து சமைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் கையில் கிடைக்கிற கீரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். இது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதில் கொஞ்சம் பிரண்டையுமே நட்டு வச்சுருக்கிறேன். இதுலேயுமே கொஞ்சம் அம்மான் பச்சரிசி இருந்தது. இந்த கீரையுமே கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். இந்த கீரை வந்து இது ஒரு மெடிசன் பிளான்ட்டு. இதுவுமே மருத்துவ குணம் உள்ளது. ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. இதில் வந்து ஒரே ஒரு பிரண்டை மட்டும்தான் நட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற மாடியிலேயே அப்படியே செவுத்துல மேலேயே வந்து செவ்வந்தி பூ வச்சுருக்கிறேன். செவ்வந்தியில் இது வந்து மஞ்சள் கலரு. இன்னும் மற்ற பூக்கள் வந்து பூக்கலை. அது எல்லாம் பார்த்திங்கன்னா வைலட் கலரு. வடலூரில் எங்கள் ஊரில் சந்தையில் வாங்கி வச்சது. இந்த தொட்டியில் 2 செடி 3 செடி தான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த தொட்டி ஃபுல்லாக செடியாக இருக்குது. இப்போ கீழே என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரோஸ் கண்ணுக்கு பக்கத்துலேயே ஒரு தக்காளி செடி நட்டு வச்சுருந்தேன். அந்த தக்காளி செடி நல்லாவே வளர்ந்து வந்து அழகாக அவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்குது. ஒரே ஒரு செடியாக அப்படியே விதை போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து 2 ரோஸ் தொட்டிலையுமே ஒன்று நட்டு வச்சேன். ஏன்னா ரோஸ் செடி அப்போ தான் நான் சின்ன செடியாக நட்டேன். சரி, அது பக்கத்தில் ஒன்று இருக்கட்டுமேன்னு நான் நட்டு விட்டுருந்தேன். இந்த 2 ரோஸுமே ஒன்று வந்து பட்டன் ரோஸு, இன்னொன்று வந்து காஷ்மீர் ரோஸு. இந்த ரோஸ் செடி நல்லா வளர்ந்துருச்சு. இந்த தக்காளி கன்றும் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. 2மே ரொம்பவே சூப்பர் நல்ல நீட்டாகவே வளர்ந்து வந்துருக்குது. எனக்கு இந்த செடி வளர்க்குறது இது எல்லாமே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ விருப்பமாக இருக்கும். ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பேன். நம்ம வளர்த்த செடியில் ஒரு காய் வச்சாலும் ஒரு பூ பூத்தாலும் அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நிஜமாகவே எனக்குமே இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய களைச்செடிகளுமே, அதாவது கத்திரிக்காய் செடி, சுண்டைக்காய் செடி, இது எல்லாமே ஒன்று ஒன்று வளர்ந்துருந்தது. இது எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து
பன்னீர் ரோஸு ரொம்ப ரொம்ப குட்டி செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இந்த சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய செடிலாம் கிடைக்காது. ரொம்ப சின்ன சின்ன செடிங்களா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதையும் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனா, இன்னைக்கு இந்த செடி, தண்டு எல்லாமே நல்ல பெருசா வளர்ந்து பெரிய செடியா ஆயிடுச்சு. இதுலயுமே வந்து ஒரு நாளைக்கு 2 பூ, 3 பூ ரோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து லில்லி. என்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் வாங்கினேன். ஆனா, அந்த அளவுக்கு குரோத் இல்ல. வெயிலுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு இலையாச்சும் இருந்தது. இப்போ வெயில் வந்ததுக்கப்புறம் சுத்தமா இலையுமே இல்ல. அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா, மொடக்கத்தான் கீரை, மொடக்கருத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இதையுமே ஒரு ஃப்ரிட்ஜ் தொட்டி வச்சிருக்கிறேன். அப்படியே மாடியில மேலே ஃப்ரிட்ஜ் தொட்டி வச்சிருக்கிறேன். அந்த தொட்டியில உள்ள வந்து ஒரு சைடுல வேர் புடுங்கிட்டு வந்து நான் நட்டு வச்சேன். ஏன்னா மொடக்கத்தான் கீரை வந்து அந்த செடி இருக்கிற இடத்துலேருந்து மண் எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா வந்து எல்லா இடத்துலலாம் வளராது. அதனால செடியா புடுங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் தொட்டியில ஒரு ஓரமா நட்டு விட்டுருந்தேன். இதில வந்து 2 ரோஸ் செடி நட்டு வச்சிருக்கிறேன். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோஸோட கலர் செம்ம அழகா இருக்கும். அப்படி ஒரு ரெட் அண்ட் ஒரு பர்பிள் பிங்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா, மூக்குத்தி செடி. அது ஒரு நார்மல் பூ தான், நல்லாயிருக்கும். இதே தொட்டியில இந்த 2 ரோஸ் தவிர சைடில் வந்து கொஞ்சம் பெரண்டை, தக்காளி செடி, அதுக்கப்புறம் மிளகாய் கன்று, வானம் பார்த்த மிளகாய், பச்சை மிளகாய், இது எல்லாமே சைடில் சின்ன சின்ன செடியாக போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக ரோஸ் வந்து நான் அதுக்கப்புறம் தான் நான் நட்டேன் இந்த தொட்டியில். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இதில் ஃபுல்லாக தக்காளி செடி, மிளகாய் கன்று, இது எல்லாமே அதிலே தான் இருந்தது. நான் வந்து அதுங்க வளரட்டுமேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் வந்து நான் படிப்படியாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நான் நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அது பூ வைக்க வைக்க எனக்கு ஆசையாக இருக்கவும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடுறதுக்கு இடம் இல்லாதனால அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தக்காளி கன்று எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இந்த 2 ரோஸ் செடியுமே நட்டு வச்சுட்டேன். சைடில் இருந்த செடியெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இதுவுமே ஒரு ரோஸ் செடி தான். நிறைய என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த ஒயிட் ரோஸு. நிஜமாகவே இந்த ரோஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளாலேயும் ரோஸ் செடி வளர்க்க முடியும், அது நம்மக்கிட்டேயும் நல்லா பூ வைக்கும் அப்படின்ற எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்க்கு வந்துச்சு. அதே மாதிரி ரோஸு ரொம்ப ரொம்ப சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். இன்றைக்கி அந்த தண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தண்டாகிட்டுது. செடி நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து காக்கட்டா, கலர் காக்கட்டா, ஆந்திரா காக்கட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிஜமாகவே மழை நாளில் பனி டைம்லலாம் நிறைய பூ வச்சுருந்தது. எனக்கு பூவுக்கு வந்து நான் கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லாத அளவுக்கு பூக்கள் இருந்துச்சு. கத்திரிக்காய் கன்று, இந்த மாதிரி சுண்டைக்காய் கன்று, இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தொட்டியில் ஒன்று ஒன்றா நட்டு விட்டுருந்தேன். இந்த கத்திரிக்காய் கன்று தான் போல் பூச்சி வச்சிக்கிட்டே இருந்தது. நான் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணாலும், நான் மற்ற செடிக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணேன்னா எனக்கு உடனே பூச்சி போயிடும். ஆனால் இந்த செடிக்கு பூச்சியே போக மாட்டேன்ட்டுது. இப்போ சாம்பல் போட்டு விட்டுருக்கிறேன். அது பக்கத்தில் ஒரு மிளகாய் கன்று வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி. இந்த ஜாதி மல்லி மட்டும் இந்த மாதிரி மேலே நிறைய பெரிய செடியாக வளர்ந்து வளர்ந்து தான் பூ வைக்கும். ஆனால் என்கிட்ட இந்த பூ மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. சரி, ஓரளவுக்கு எல்லா பூச்செடியுமே வச்சுருக்கிறேன். அதனால் இதை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே, தொட்டியில் தானே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து நீட்டாகவே கிளை இருக்குது. அது பக்கத்தில் ஒரு எலுமிச்சங்கன்று இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன தொட்டி. இந்த அன்னக்கூடை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது துளிர் வர வைக்கணும், செடியை வந்து பதியம் போடணும் அப்படின்னா அந்த அன்னக்கூடையில் நட்டு விட்டுருவேன். அது பதியம் வர்ற வரைக்கும், வேர் பிடிச்சி வளர்கிற வரைக்கும் நான் அதில் வச்சுருப்பேன். இது வெத்தலை கன்று. ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி செடியாக ஒரு கோயிலுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நிஜமாகவே அது இன்றைக்கி இவ்வளோ இலை விட்டு ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க பாருங்கள், அது வந்து திப்பிலி செடி. இதுவுமே என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. திப்பிலிலாம் வருமா அப்படின்ட்டு யோசித்தேன். நிழலில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்பவே நிழலில் வச்சுருந்தேன். இந்த வெத்தலை செடி கூடவே வந்து மணி பிளான்ட்டுமே இருக்குது. ஆனால் நான் அதை சரியாக எடுத்தேனா என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க நம்ம கார்டன். ரொம்ப சின்ன இடம். அந்த கீழே போர்ட்டிக்கோ கொடுக்குறோமே அந்த இடம் தான். அதிலே நான் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறேன்.